ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவரிமைகளுக்கு வணக்கம். உங்களுடைய தொடர்ந்த பேர் ஆதரவுக்கு நன்றி. ராஜா அண்ணாமலை செட்டியார் அந்த பங்களா விஷயம் அடிக்கடி ராவணாவில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறது. பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள அந்த சொத்து சில தனிநபர்கள் கடத்திக்கிட்டு போகிறது இருக்குல்ல, அட்டையை போடுறது, அது நடக்கக்கூடாது. மக்களுக்கு பயன்பட வேண்டும். அரசு அதில் கண்காணிப்பாக இருக்கணும். இதுதான் இந்த நோக்கத்தோடு தான் அந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம். என்ன நடந்திருக்குன்னு ஒரு லேட்டஸ்ட் தகவல் இப்போ கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த வரலாறை மட்டும் சுருக்கமாக பார்த்துருவோம். அண்ணாமலை செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அதை நிறுவியவர். தமிழ்ச்சங்கம் மதுரையில் இருக்கக்கூடியது, சென்னையில் இருக்கக்கூடியது. தமிழ் இசை அதுக்காக முன்னுரிமை கொடுத்து மிகப்பெரிய மண்டபம்லாம் வச்சு, அதுக்கான அரங்கெல்லாம் வச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருந்தவர் அந்த காலத்தில். மிகப்பெரும் செல்வந்தர் ராஜா அண்ணாமலை செட்டியார். அவர் இருக்கும்போது தான் அந்த விஷயம் நடக்குது. அதில் சென்னையில் அவருக்கு ஒரு பெரிய பேலஸ் கட்டுறாரு. முதல்ல கட்டினது 1921 அந்த சின்ன பங்களான்னு சொல்லக்கூடியது. அதுவே கிட்டத்தட்ட மிக பெரும் பரப்பளவில் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கழித்து 1931 அந்த பெரிய பங்களா கட்டுறாரு. அதனுடைய மதிப்பு அது சுற்றி இருக்கக்கூடிய பல நூறு ஏக்கர்கள் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. அந்த இடத்துல போனால் பார்க்கலாம். அதை ஒட்டி செட்டிநாடு வித்தியாசரமம் பள்ளிக்கூடம் இருக்கிறது. அப்புறம் இவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஐயப்பன் கோயில் இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்து செட்டியார் அண்ணாமலை செட்டியார் சேர்ந்த எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் அப்படின்னு ஒரு செட்டியார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற பேரில் தான் இருக்குது. அந்த அண்ணாமலை செட்டியார் அவர் இருக்கும்போது அவருக்கு முத்தையா அப்படின்னு முத்தையா செட்டியார் அவருக்கு மகனாக பிறக்கிறார். அந்த முத்தையா செட்டியாருக்கு தான் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார், அடுத்தது எம்ஏஎம் முத்தையா செட்டியார் அப்படின்னு 2 பேர் வாரிசுகள். எம்ஏஎம் ராமசாமிக்கு சிகப்பி ஆச்சியார் மனைவி, முத்தையா செட்டியாருக்கு குமார ராணி மீனா முத்தையா அப்படின்றவங்க அரசி ராணியாக வராங்க. அவங்களுடைய வாரிசு 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்குமே எம்ஏஎம் ராமசாமிக்கு வாரிசு இல்லை. இந்த பக்கம் எம்ஏஎம் முத்தையாவுக்கும் வாரிசு இல்லை. எம்ஏஎம் முத்தையா அவங்களுடைய மனைவி குமார ராணி அவங்க தான் இந்த சின்ன பங்களாவில் இருக்கிறாங்க. மூத்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பங்களாவில் இருக்கும்போது அவங்களுக்கு வாரிசு இல்லை. அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தரை எடுக்கிறாங்க, தத்து எடுக்கிறாங்க. அண்ணாமலைன்னு, ஏன்னா அவர் சிதம்பரம் பெரியவர் இருக்கிறார்ல தாத்தா, அவங்க பேரை மரபு வழியாக வைக்கிறாங்க. அண்ணாமலை செட்டியார்னு அவருக்கு பேர் அந்த வளர்ப்பு மகனுக்கு. ஒரு காலகட்டத்தில் இங்கே என்ன ஆகுது, இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வருது. தத்து எடுத்துட்டதுக்காக அந்த பாவத்துக்காக உனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 மாடி அப்பார்ட்மெண்ட்டு பெரிய குடியிருப்பு பகுதியை இவருக்கு எழுதி கொடுத்து, தேயிலை தோட்டம்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி கொடுத்து ஒரு பெருந்தொகையை கொடுத்து, நீ போயிடுப்பா, இனிமேல் உனக்கு எனக்கு சவகாசம் வேணாம் அப்படின்னு அந்த அண்ணாமலையை அந்த அம்மா ஒதுக்கி வச்சுட்டாங்க. யார்? எம்ஏஎம் முத்தையா, அந்த அம்மா ராணி மீனா முத்தையா அந்த அம்மா. அவர் முத்தையா கொஞ்சம் இறந்துடுறாரு. பின்னாடி அந்த அம்மா தனியாக இருக்கிறாங்க. இவர் மகனாக இருந்தார்ல அண்ணாமலை, கூட ஒரு காலமும் இல்லை, அவர் கவனிக்கவும் இல்லை. அங்கே கருப்பையா செட்டியார்னு ஒருத்தர் தொடக்கத்திலிருந்து இந்த இதுக்கு உள்ள ஒரு பெரிய நம்பகமான விசுவாசியமான அங்கே ஒரு உதவியாளராக அவங்களுடைய செக்ரட்டரியாக மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஒரு கதை எடுப்போம். எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் இருக்கிறார்ல, சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதில் அந்த மெடிக்கல் சீட்டு அது இதெல்லாம் எப்போ போனாலும் கூட்டம் ஜேன்னு இருக்கும். அந்த நீட்டு வர்றதுக்கு முந்தின காலகட்டம். நீட் வரல, அப்புறம் அதுக்கு முன்னாடியே செல்வி ஜெயலலிதா பிள்ளை அது அரசுடைமை ஆக்கிட்டாங்க. என்னென்னா நிறைய ஊழல் முறைகேடு, நிர்வகிக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல, அதனால் அது அரசுடைமை ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பங்களாவில் எப்போ பாரு இருக்கக்கூடிய அத்தனை விஐபின்னு நீதிபதியில் இருந்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மிக பெரும் அரசியல் தலைவர்லாம் காத்துட்டு கிடப்பாங்க மணிக்கணக்காக. ஏன்னா மெடிக்கல் சீட் ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த விவகாரத்தில் இன்னும் ஒரு 2 சம்பவம் இருக்குது. ஒன்று அங்கே இருக்கக்கூடிய இந்த ஐயப்பன் கோயில், இந்த ட்ரஸ்டிக்கு சொந்தமான ஐயப்பன் கோயில் 11 பேர் அதில் மெம்பராக இருக்கிறாங்க. கடந்த முறையே ஒரு பிரச்சனை இது ஐயப்பன் கண்ட்ரோலில், அதாவது எம்ஏஎம் ராமசாமி முத்தையா அவர்களுடைய வளர்ப்பு மகன் என்று பின்னால் நிராகரிக்கப்பட்ட அந்த ஐயப்பன் கண்ட்ரோலில் இருந்து அது ராணி மீனா முத்தையா அந்த அம்மையார் மிக பெரும் போராட்டம் நடத்தி அதை மீட்டார். இப்போ அதில் 11 பேர் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக யார் அதிகமாக இருக்கிறது, முக்கியம் யாருன்னாக்கா சிதம்பரம் அவருடைய சகோதரர் லட்சுமணன் சொல்லிட்டு அவருடைய மகன் டாக்டர் அழகு சுந்தரம். இந்த 2 பேர் தான் இப்போ ஐயப்பன் சார்பாக பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க. இந்த கோயில் விவகாரம் முழுக்க ட்ரஸ்டிக்கு சொந்தமானது. 11 பேர் உறுப்பினர் எல்லாருமே இந்த ட்ரஸ்டி சார்பாக, அதாவது அதில் கருப்பன் செட்டியார்னு சொல்லக்கூடிய கருப்பையா செட்டியார் அவர் பக்கம்தான் நிற்கிறாங்க. ஏன்னா இது நடந்தது எல்லாருக்குமே தெரியும்.
இந்த அம்மாவை யாருமே கவனிச்சிக்கல. இந்த கருப்பையா தான் கவனிச்சுட்டு இருந்தாரு. ட்ரஸ்டி தான் அத கவனிச்சுட்டு இருந்தது அந்த அம்மையார கடைசி வரைக்கும். அவங்க மீட்டு குடுத்த அந்த சொத்து, அது வந்து இந்த கோயில் தர்ம வேலைக்கு இப்படின்னு எல்லாத்தையுமே செய்ற வேலை அது. கடந்த காலங்கள்ல இந்த கோயில் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டது. எம்.ஏ.எம். ராமசாமி அவர்கள் இருந்தபோது 91, 96 அந்த ஆட்சி காலம் முடிந்த பிறகு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அது இப்பவும் நடக்குது. என்னன்னு சொல்ல வரேன். இந்த கோயிலுக்குள்ளார பல விஐபிகள் எல்லாமே இந்த கருப்பு பணத்த வந்து குடுப்பாங்க. அந்த கோயில்ல தான் கொண்டு போய் வச்சிருது. கோயில் உண்டான அந்த கோயில் இடத்துக்குள்ளார யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, தேட மாட்டாங்கன்றதால, அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிர்றது. அப்புறம் தேவைப்படும்போது குடுத்து அனுப்புறது. இப்படின்னு பல விஐபிகளுடைய பிளாக் மணி அங்க புழங்குறதா தகவல். இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்திலயும் அந்த மாரியான பேச்சு இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 91, 96 செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து முடிஞ்ச அந்த காலகட்டத்தில, அவங்க தரப்புலேருந்து ஒரு பெரிய தொகைய வந்து அன்னைக்கு உயிரோட இருந்த எம்.எம். ராமசாமி அவர்கள் செட்டியார்கிட்ட வந்து குடுத்து பாதுகாப்பா ரொம்ப நம்பிக்கையான, நட்பான செல்வி ஜெயலலிதா மேடம்க்கு அவங்க ரொம்ப நம்பிக்கையான, நட்பான ஒரு நண்பரா அவர் இருந்திருக்கிறாரு. கருணாநிதி அவர்கள்ட்ட கூட நட்பா தான் இருந்திருக்கிறாரு செட்டியார் அவர்கள், ராமசாமி செட்டியார் அவர்கள். அந்த வகையில ஒரு பெரும் தொகைய வந்து அங்க குடுத்து வச்சிருந்ததாகவும், அவர் அந்த பணத்த அங்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா, ஒரு கட்டத்தில ஆட்சிலாம் முடிஞ்சு திரும்பவும் ஒரு அதிகாரத்துக்கு வந்தம்போது, திருப்பி குடுக்குறப்ப, அவங்க அத வந்து சரி பண்ணி பார்க்குறப்ப, குடுத்ததுல ஒரு பெரிய தொகை, ஒரு பகுதி தொகை வந்து குறைஞ்சு இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டது அப்ப. என்னன்னா, அது செட்டியார் மேல தப்பில்ல. வளர்ப்பு புள்ளியா ஒண்ணு வந்தது, அதுதான் கை வச்சிருக்குது அப்படின்றதெல்லாம் அன்னைக்கு பேசனாங்க. அப்புறம் அவரே அந்த தகவல் கேள்விப்பட்டு எவ்வளோ குறையுது என்னான்னு கேட்டா, அந்த பணத்த அவர் குடுத்து செட்டில் பண்ணிட்டாரு. எதுக்கு இத சொல்ல வரேன்னா, இந்த கோயிலுக்குள்ள இப்படியான விடயங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கோயில் ஐயப்பன் கோயில் விவகாரத்தில. இதில அவங்க கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா, முழுக்க முழுக்க இது வந்து இப்படியான வேலைகள் தான் நடக்கும். நெறைய இதில தனியா விசாரணை வேற நடத்தணும். மத்திய அரசு வந்து உள்ள நுழைஞ்சு விசாரணை நடத்தணும். இதில இந்த அழகு சுந்தரம்ன்றவரு, டாக்டர் அழகு சுந்தரம்ன்றவரு, அவர் மேல நெறைய சார்ஜஸ் இருக்கு. அவரு ஏன் இந்த மாரி பண்ணாரு அப்படின்றது தெரியல. இவங்களும் அவரும் அவருடைய அப்பாவும் தான் இதில இருக்கிறாங்க மெம்பரா. அவங்க 2 பேரும் மட்டும் ஐயப்பன் பக்கம். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, ஸ்டில் இன்னொரு வழக்கு இந்த கருப்பையா செட்டியார் மேல என்னன்னா, இந்த ட்ரஸ்டி சம்மந்தமான விஷயங்கள்ல வந்துட்டு கூட்டம் போறது, வர்றது, இந்த விஷயங்கள்ல வந்துட்டு என்னுடைய கையெழுத்தை போலியாக போட்டுவிட்டார் அப்படின்னு திரும்பவும் ஏற்கனவே ஒரு வழக்குல அது வந்து பெயில் வாங்கிட்டு வந்திருக்கிறது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது இந்த ஒரு நாளுக்கு முன்னாடி தான் பெயில் வாங்கிட்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி 2 வழக்குக்கு பெயில் எடுத்துருச்சு. அது எடுத்த உடனே திரும்ப ஒரு வழக்கு. அது நல்ல ஒரு புண்ணியவான். அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை எஸ்ஐ அந்த அம்மா லட்சுமி பிரசன்னான்னு சொல்லிட்டு பேரு. அந்த அம்மா தான் ஒரு வழக்கம். இந்த வழக்கம் போட்டு அவர் அழகு சுந்தரம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் தராரு. என்னன்னா, சஷ்டி சம்பந்தமான அந்த கூட்டத்தில என்னுடைய கையெழுத்தை என் அனுமதி இல்லாமல் போலியாக கருப்பையன் செட்டியார் போட்டு விட்டார்ன்னு ஒரு புகார். அதுக்கு அது விசாரிக்கிறவர் யாருன்னா, கைசன் கமிஷனர் வந்துட்டு தனச்செல்வன் சொல்லிட்டு பேரு. உங்களிடம் இது சம்மந்தமான ஒரு ஆதாரத்தெல்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு. என்ன ஆதாரம்? இது என்ன வழக்கு? இப்படியான எந்த விஷயமும் கிடையாது. சரி இந்த புகார் கொண்டு வந்து குடுத்தார்ல அந்த நபர், டாக்டர் அழகு சுந்தரம். இவரு ஏற்கனவே போட்ட கையெழுத்து போலின்றார். ஆனா, அங்க அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட ஆதாரங்கள் எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. வந்து கலந்துக்கிட்டு கையெழுத்து போட்டது ஏன்னா பொய் வழக்கு போட்டு எப்படியாவது இந்த கருப்பையன் செட்டியாரை வந்து உள்ள தள்ளிட்டோம்னா, உள்ள ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் பல ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்ல, கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 2,00,000 கோடிக்கான மதிப்பு அங்க இருக்கு, சொத்து மதிப்பு. அப்ப எப்படிலாம் ஆசை மனிதனை தூண்டுது பாருங்க. ஏற்கனவே அந்த கூட்டத்தில ட்ரஸ்டி கூட்டத்தில வந்து கலந்து கையெழுத்து போட்டதெல்லாம் போலி அப்படின்னு வந்து அழகு சுந்தரம் குடுக்குறாரு. அதுக்கான ஆவணங்கள் இருக்குது. ஒரு சம்பந்தப்பட்ட காவல் உதவி ஆய்வாளரோ, இல்ல உதவி கமிஷனரோ, இந்த நபர் சரிதான் குடுக்குற புகார் சரிதானா? அந்த காலகட்டத்தில நீங்க போட்ட பாஸ்போர்ட்ல இருக்கிற கையெழுத்து, அடுத்தது உங்களுடைய வங்கி காசோலையில இருக்கக்கூடிய கையெழுத்து இப்படிலாம் கொண்டு வந்துட்டு, சரி பார்த்தா, ஆமா அதெல்லாம் சரி இருக்குது. இந்த கையெழுத்து மட்டும் மாறி இருக்குது. ஒரு போலியாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணா நீங்க வந்து விசாரிக்கிறதுக்கு எதிர் தரப்ப கூப்பிடலாம். அவர் வந்து குடுத்துட்டாரு கம்ப்ளைண்ட் உடனே வாங்க. ஏன்னா இன்னொரு வழக்கு போட்டு அவர் உள்ள தள்ளணும். எப்படியாவது ஒரு 1 மாசம் 2 மாசம் உள்ள வச்சுட்டோம்னா போதும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்கு காவல்துறை வந்து உதவியா இருக்குது. இப்ப என்ன சிக்கல்னாக்கா, இந்த அழகு சுந்தரம் வந்து கூட்டத்தில கலந்துக்கிட்டதுக்கான விட்னஸு விஷுவலாவும் இருக்குது. மற்ற ஆதாரங்கள் இருக்கு. சாட்சிகள் எல்லாமே இருக்குது. இப்ப இவர் போலியாக ஒரு புகார குடுக்குறாரு. அதுக்கு காவல்துறையும் உடந்தை. அந்த பகுதி காவல்துறை, இந்த அதிகாரிகள் எல்லாருமே உடந்தை. இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தில வந்து முடக்க பார்க்குறாங்க இந்த தரப்ப.
அப்படின்னு நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போகும். இன்னும் விசாரணைக்கு போகும்போது இது எல்லாமே உண்மையை கலந்துக்கிட்டாரா இல்லையா, அவர் கையெழுத்து உண்மையா பொய்யான்னு வரும்போது இது பொய்ன்னு தெரிஞ்சு வந்ததுனாக்கா இந்த சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரிகளும் மாட்டுவாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த வீட்டு விஷயத்துக்கு வருவோம். சின்ன பங்களான்ற விஷயத்தில் வந்து ஆர்டிஓ விசாரணை அறிக்கை கொடுத்துட்டாரு. உடனே வீட்டை வந்து ஐயப்பனுக்கும் அந்த அண்ணாமலைக்கும் கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே போலி வாரிசு. புரியுதுல உங்களுக்கு, ஏற்கனவே விலைக்கு இருக்கிறேன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னா அந்த அந்த பங்களா சின்ன பங்களாக்குள்ளார குறைந்தது 50லேருந்து 75 கோடிக்கு உண்டான நகைகள், வைர வைர நகைகள்னு சொல்லுவாங்க. இந்த நகைகள் எல்லாமே தன்னுடைய மறைவுக்கு பிறகு ஐயப்பன் கோவிலுக்கு அந்த ட்ரஸ்டிக்கு போயிடணும் அப்படின்னு அந்த அம்மா அதை எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை வீடு யாருக்குன்னு அவங்க இறந்தபோது பிரச்சனை வந்தோடனே அந்த காவல்துறை பூட்டி சாவி கையில் வச்சுக்கிச்சு இல்லை, அந்த சரக ஐசன் கமிஷனர் தன்ராஜ் செல்வம் அவர் தான் இன்சார்ஜ். அவர் தான் அந்த சாவியை எடுத்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த 2 பேர்கிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இது ஆர்டிஓ விசாரணை அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டு சாவி உங்கள் 2 பேருக்கும். ஆர்டிஓ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, விசாரணை நீதிமன்றத்தில் இருக்குது. இவங்க அவர் ஆர்டிஓ விசாரணை போட்டு சாவி எப்படி இங்கே கொடுக்க முடியும், காவல்துறையும் சம்மந்தப்பட்ட ஆர்டிஓ மட்டும் எப்படி இதை முடிவெடுத்து கொடுக்க முடியுன்ற கேள்வி இருக்குது. இப்போ நாளைக்கு அதுக்குள்ளே இருக்கிற அந்த நகைகள் 50 கோடி மதிப்புள்ள மிக விலை உயர்ந்த நகைகள் அந்த கோயிலுக்கு தான், எனக்கு பிறகு அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த நகைகள் காணாமல் போயிடுச்சுன்னா அது லாக்கரில் வச்சு பூட்டிய சாவி வந்து கருப்பையன் செட்டியார்கிட்ட தான் இருந்தது, கொடுத்துருந்தாங்க அப்போ. இப்போ வீட்டை வந்து இங்கே ஒப்படைச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க கண்ட்ரோலில் தான் வீடு 27ஆம் தேதி உள்ளே போய் உட்காந்துட்டு டேக் ஓவர் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது சட்டப்படி தப்புன்னு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இப்போ புதுசாக போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இந்த நகை இப்பொழுது காணாமல் போயிடுச்சுன்னா இந்த உதவி ஆணையாளர் தன்ராஜ் செல்வம் அவர்கள் பொறுப்பெடுப்பாரா? ஐசன் கமிஷனர், ஐசன் போலீஸ் கமிஷனர்னு சொல்லணும். அவர் பொறுப்பேற்றுக்குவாரா? காணாமல் போயிடுச்சு, களவு போயிடுச்சு, யாரையும் எடுத்துட்டான்னா அவர், ஏன்னா அவர் தான் ஏற்கனவே சாவியை பூட்டிக்கிட்டு இங்கே கொடுத்து பொறுப்பு நான் தான் அப்படின்ற மாதிரி எடுத்தார், டேக் ஓவர் பண்ணார். இப்போ ஆர்டிஓ விசாரணை அடிப்படையில் வீட்டை அங்கே கொடுத்துருக்கிறாரு. அது காணாமல் போச்சுன்னா யார் பொறுப்பு? நிறைய வெட்ட கிணறு வெட்ட பூதம் கிளம்புன்ற மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயம்னு சொல்ல போயிட்டு இதில் நிறைய கிளை கதைகள், நிறைய துணை கதைகள், ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு சில இதெல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையை வச்சிட்ருக்கிறாரு. சம்மந்தப்பட்ட ஒரு நபர் ஏற்கனவே அரசு தரப்பில் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அக்யூஸ்டு. அரசு பணத்தை, அரசுக்கு இழப்பு ஒரு பல ஆயிரம் கோடிகளை இழப்பை ஏற்படுத்தி அந்த ஐயப்பன் கட்ட வேண்டிய பணமே 4000 கோடிக்கு மேலே இருக்குது, 4000 கோடிக்கு மேலே இருக்குது. இது அப்பப்போ அதிகாரத்தில் வந்து கடந்த முறை ஸ்டாலின் அவர்களை நேரில் பார்த்து இதே போல் தான் ஒரு பட்ட நாம அடித்து ஒரு அல்வா கொடுத்தாரு. என்னென்னா நிவாரண நிதி ஸ்டாலினுக்கு சில கோடிகள்னு அந்த பேப்பர் செய்தி பார்த்துருந்தோம் 2021, 26. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் நீதிமன்ற விஷயம்லாம் போய் விசாரித்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்திக்கிறார். இவ்வளோ பணத்தை கட்டணும் அப்படின்றப்ப அதிமுக ஆட்கள்கிட்ட சில பேர் பேசி சரி கட்டி அப்படியே தள்ளிட்டு வந்துட்டார். திமுக வந்தோடனே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், விசாரணை பண்ணுவோம், 2000 டன் நிலக்கரி காணவில்லை, அது எங்கே மாயமாமாச்சுன்னு தெரியல, இந்த ஊழலை விசாரிக்காமல் வரும். இதெல்லாம் விசாரிச்சிங்கனாக்கா இந்த ஐயப்பன் என்கிற எம்எம் ராமசாமியினுடைய முன்னாள் வளர்ப்பு மகன் அவர் தான் சம்மந்தப்பட்ட. ஏன்னா அரசுக்கு பணம் கட்ட வேண்டியது நிறுவனமாக இருக்குது, நடவடிக்கை எடுக்கலை. 21லேருந்து 26 வரைக்கும் ஸ்டாலின் தரப்பை பிடிச்சிக்கிட்டு சரி கட்டிக்கிட்டு சில கொடுக்க வேண்டியதை மறைமுகமாக கொடுத்துட்டு வெளிப்படையாக சில கோடிகள் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குது, நிவாரண நிதின்னு கொடுத்துட்டு அதை அப்படியே நியூட்ரலாக விட்டுட்டார். அதே அந்த ஐயப்பன் இப்பொழுது நம்ம தூய ஆட்சின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து 3 கோடி ரூபா கொடுக்குறாரு நிவாரண நிதிக்கு. கொடுத்து கோர்ட்டு சூட்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து சிஎம்முக்கு வேண்டப்பட்ட ஆள், நான் சிஎம்முக்கு வேண்டப்பட்ட ஒரு குற்றவாளி, ஒரு அக்யூஸ்டு, அரசு பணத்தை களவாடினவர், மோசடி செஞ்ச அந்த நபர் படத்தை எடுத்து வச்சுட்டு இதன் மூலமாக அது அவர் உண்மையிலேயே இதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்டாரா இல்லையா, இல்லை யாராவது அதிகாரிகள் உள்ளே புகுத்தி இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணாங்களா, ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை பேர் பார்க்கணுன்ற மாதிரி இவரை உள்ளே இழுத்து விட்டாங்களா, இப்படி பல கேள்வி இருக்குது. அவருக்கு தெரியுமா தெரியாதா முதலமைச்சர்? ஆனால் இனிமேல் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும், இந்த நபர் இப்படிப்பட்ட நபர், விசாரித்து இதை வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும். அந்த பக்கத்தில் பள்ளிக்கூடமும் உள்ள செட்டிநாடு வித்தியாசிரமம் பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கே பிள்ளைங்க எல்லாமே நிறைய அந்த ஸ்கேட்டிங் எல்லாம் போவாங்க. அங்கே வந்துட்டு இந்த ஐயப்பனுடைய ஒரு அடியாளாக இருக்கக்கூடிய கண்ணன் ஒருத்தர், அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த பக்கம் போகிறதுல உள்ள கேட்டு சாத்தி உள்ளெல்லாம் வரக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது. அது எல்லாமே சின்ன பங்களா முழுக்க முழுக்க அந்த பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்டது. அங்கே இந்த மாதிரி ஸ்கேட்டிங் இது வரைக்கும் காலங்காலமாக நடத்திட்டு இருக்கிறது. பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ வரக்கூடாதுன்னு ஆள் வச்சு தடுக்கிற அந்த ஒரு வேலை ஓடிட்டு இருக்குது. அத்துமீறின நிறைய சம்பவங்கள் உள்ள நடந்துக்கிட்டு இருக்குது. முதலமைச்சர் இதில் கவனமாக இருக்குன்னு தன்னுடைய காவல்
துறை தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையில் சில அதிகாரிகள் இப்படியான செய்யக்கூடிய தவறு இந்த ஆட்சியை நாளைக்கு கட்டாயம் பாதிக்கும். ஏன்னா அதில் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லோரும் விரைவில் அவரை வந்து சந்திக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு நடக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை செட்டியாருக்கு மகனா பிறக்கிறார்ல ஒருத்தர் முத்தையா, அவர் ராமசாமி செட்டியாருக்கு அப்பா. இந்த வளர்ப்பு மகன் ஐயப்பனை வந்து முத்தையாவை மாற்றி தத்து எடுக்கிறாங்க. கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச காலம் நல்லா இருக்குது. இந்த ஆளுடைய நடத்தை அது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் ஏண்டா தத்தி எடுத்தோம் அப்படின்னு நொந்து நூலாகிட்டு எம்எம் ராமசாமி 2015 அந்த வாக்குலேயே வந்துட்டு மகனை தத்து எடுத்ததுக்கெல்லாம் நொந்து நூலாகி கடைசியாக வந்து இவருக்கும் இந்த சொத்துக்கும் இல்லை, வாரிசு முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி வந்துட்டு இது வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு மகன் இல்லை அப்படின்னு சொத்தை சம்மந்தப்பட்டது மேற்கொண்டது எல்லாமே எடுத்து இந்த பக்கத்தில் இருக்காங்கல்ல முத்தையா செட்டியாருடைய மனைவி ராணி மீனா முத்தையா, அவங்க நிர்வகிக்கிற அந்த ட்ரஸ்ட்டோட எல்லாத்தையும் இணைச்சி அவங்க தான் பார்த்துப்பாங்கன்னு எழுதி வச்சு பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த தத்து எடுத்த ஐயப்பன் இருக்கிறாங்கல்ல, ஐயப்பனுங்கிற முத்தையா செட்டியார், அவர் வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டது அப்படியே நிற்கிது. இந்த பக்கமும் அண்ணாமலை ஒருத்தர் தத்து எடுக்கிறாங்க, ராணி மீனா அம்மா, அவரும் சரியில்லைன்னு தனியாக விலைக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த ராணி மீனா முத்தையா அந்த அம்மையார் வந்து 2026 போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 5வது மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு இறக்குறாங்க. கொடைக்கானலில் அவங்களுடைய தனி ஊட்டியில் அவங்களுடைய தனி பங்களா இருக்குது. அங்கே இருக்கும்போது அங்கே தனியாக ஒரு வேலையால் அதுக்குன்னு இருப்பாங்க. அவங்க அங்கங்கே நிர்வகிக்கிறதுன்னு பெரிய பெரிய டீம் இருக்கிறாங்க. அந்த பண்ணையில் வேலை செய்கிறவங்க, அந்த பங்களாவில் இருக்கிறவங்க அவங்க பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இறந்து போயிடுறாங்க. இங்கே கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா முழுக்க இத்தனை இவர் வந்து விலைக்கு இந்த பக்கம் போயிட்டார். யார்? எம்எம் ராமசாமி தத்து எடுத்த புள்ள தனியாக விலைக்கு விட்டாச்சு. அவர் ஒரு பக்கம் போயிட்டு இல்லை இது முழுக்க எங்கள் சொத்து தான் இது அப்படி. இவர் ஏதோ ஒரிஜினல் வாரிசு மாதிரியும், இவர் தான் பெற்று தாலாட்டி சீலாட்டி வளர்த்த மாதிரியும் இவர் வந்து உள்ளே உட்காந்துட்டு என் சொத்து ஒன்று பங்கு இருக்குது, இது ராமசாமி சொத்தில் எனக்கு தான் வரணும், எம்எம் ராமசாமி சொத்தில் எனக்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் வழக்கு அது போயிட்டுருக்குது. இந்த நிலையில் இந்த அம்மா இறந்துட்டோடனே ஒட்டுமொத்தமாக அது என்னென்னா உயில் எழுதி வச்சபடி இது எல்லாமே சேரிட்டபிள் அந்த ஏற்கனவே செட்டிநாடு வித்தியாசரம ஸ்கூலு அது எல்லாமே வந்து ஏழைகளுக்கு பயன்படணும். அந்த மிகப்பெரிய பங்களாவில் வந்துட்டு முதியோர்களை தங்க வைத்து அவங்க இறக்கும் வரை நின்று பராமரித்து எல்லாத்தையும் செய்யணும். இந்த சொத்துலாம் இந்தந்த விஷயத்துக்கு, ஏழை பிள்ளைங்களுடைய படிப்புக்கு, இன்னும் மற்றபடி நிறைய எழுதியிருக்காங்க பட்டியல். அப்படி வந்து தான தர்மத்துக்கு கொடுக்கணும். இது நிர்வகிக்கிறது எல்லாமே செயல்படுத்துறது எல்லாமே கருப்பையா செட்டியார் அவர் தான் இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் உயிரில் எழுதி அதுவும் பதிவாகுது. இப்போ இறந்துட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் இந்த ராணி மீனாம்மா முத்தையா வாரிசாக எடுத்தாங்கல்ல, எடுத்து ஒதுக்கி வச்சுருந்தாங்கல்ல, அந்த அண்ணாமலை வராரு. இந்த பக்கம் எம்ஏஎம் ராமசாமி தத்து பிள்ளையை எடுத்துகிட்டு ஒதுக்கி வெளியில் அனுப்பிச்சிட்டு உயிலே எழுதிட்டார். சொத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் எழுதிட்டுருக்குல்ல, அவரும் வந்துட்டார். வந்து என்னன்னா இது முழுக்க நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்றப்ப அது கருப்பையா செட்டியார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் அங்கே பெரிய டீமெல்லாம் கிடையாது. அங்கே வேலை செய்கிற அந்த நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இவங்க ஒரு பெரிய டீமாக கூட்டின்னு போயிட்டு ஒரு சலசலப்பு வருது. சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் உள்ளே வருது. இதில் என்னன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் பாடி ஒன்றும் வந்து சேரல. அதுக்கு முன்னாடி போலீஸ் உள்ளே போயிடுச்சு. 11 மணிக்கு எல்லாம் பட்டினம்பாக்கத்தில் அந்த அண்ணாமலைபுரம் அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கம் போலீஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க போயிட்டு பிரசன்னான்னு ஒரு எஸ்ஐ தலைவர் பெரிய டீம் துப்பாக்கி ஏந்திய போலீஸோட உள்ளே போயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி இரவு 9:30 மணிக்கு தான் புகாரே முறைப்படி கொடுக்குறாரு. யார்? அண்ணாமலை. இந்த ராணி மீனம்மா வளர்ப்பு பிள்ளை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்கல்ல, கடைசி வரைக்கும் கூட நின்று அவர் கவனிச்சிக்கல. எல்லாருக்குமே அது தெரியும். அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் அந்த அம்மா கூட தான் வசிக்கிறேன், நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் தான் ஒரிஜினல் வாரிசு. இங்கே இன்னொருத்தர் வந்து இதை வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அது வந்து அடமொழி பண்ணுறாரு, ஒரு 200 பேரோட வந்திருக்கிறாருன்னு நைட்டு ஒரு 9:30 மணிக்கு புகார் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் புகார் கொடுக்கறதுக்கு பல மணி நேரம் முன்னாடி காலை 11:30க்கு போலீஸ் உள்ளே போயிடுச்சு. இது எப்படி இது? இப்போ போலீஸ் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, 2 தரப்பு மோதல் மாதிரி வந்துச்சு, அதனால் எங்களுக்கு தகவல் புகார் வந்தோடனே நாங்கள் போனோம். புகாரை நைட்டு 9:30க்கு தான் கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் போனீங்க? சரி, முடிஞ்சது. அடுத்த நாள் அடக்கமும் முடிஞ்சது. இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்ற மோதல் பிரச்சனை வருது. வாய் தகராறு தான், ஒன்றும் பெரிய விஷயம். அவங்க எல்லாமே ஸ்டாஃபு. கருப்பையா பின்னாடி அந்த ஊழியர்கள்லாம் நிற்கிறாங்க, அந்த பள்ளிக்கூட ஊழியர் மற்றவங்களாம் இருக்காங்க. பெருங்கூட்டம்லாம் இல்லை, ஒரு 20 பேர் இருக்கும். 200 பேரோட கூட்டிட்டு வந்துட்டு அத்துமீறி அராஜகம் செய்தார். நான் தான் ஒரிஜினல் வாரிசுன்னு அண்ணாமலை ஒரு பக்கம். அண்ணாமலைக்கு சப்போர்ட்டிவாக அந்த ஐயப்பன் சொல்லிட்டு நம்ம பல முறை பேசியிருப்போம். முதலமைச்சர் விஜயை போய் சந்தித்து 3 கோடி ரூபா கொடுத்து அட்டையை போட்டார்ல. ஏன்னா அவர் பண்ண பிஸ்னஸில் நிலக்கரி தமிழ்நாட்டுக்கு வாங்கி
தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கணும் அனல் மின் நிலையத்துக்கு. அதை கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி ஊழல் முறைகேடு, 4000 கோடி அவர் தமிழ்நாடு அரசுக்கு கட்ட வேண்டியது இருக்குது. திமுக ஆட்சியில் பிடிக்க வேண்டியவங்களை பிடிச்சி சில கோடிகளை கொடுத்துட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் தான் அந்த ஊழல்லாம் நடந்தது. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு பணம் கட்டணும்னு எல்லாம் முடிவான பிற்பாடு இன்ன வரைக்கும் கட்டாமல் இருக்கிறாரு. இப்போ வந்த புதிய முதலமைச்சர் விஜயும் பார்த்து 3 கோடி ரூபா கொடுத்து 3 நாமம் போட்டவர் இந்த ஐயப்பன். அதாவது எம்ஏ ராமசாமி செட்டியார் வளர்ப்பு மகனாக எடுத்த ஐயப்பன். இப்போ இந்த ஐயப்பனை 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவங்க வந்து நாங்கள் தான் ஷூரிட்டி, நாங்கள் தான் அத்தாரிட்டி பர்சன், நாங்கள் தான் வாரிசு, 2 ஓடி போன கோஷ்டி வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பையா செட்டியாரை எப்படியாவது உள்ளே தள்ளிட்டு இடத்த ஃபுல்லாக ஃப்ரீயாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு போலீஸ் உடந்தை. இதுதான் விஷயம். திமுக ஆட்சியில் முடிகிற கட்டத்தில் இது நடக்குது. முடிகிற அந்த நாள் ஒரு நாள் முன்ன பின்ன இதில் நடக்குது. தாவேகா ஆட்சி புதிய ஆட்சி வந்த பிற்பாடு தொடருது. போலீஸ் சப்போர்ட்டு இல்லீகலாக உள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு நைட்டு 9:30க்கு தான் கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. முன்கூட்டியே போனாங்க. ஏதோ காரணத்தை சொல்கிறாங்க. கடைசி என்னன்றாங்க, சாவி போலீஸ் கையில் வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு ஆர்டிஓ விசாரணை. ஆர்டிஓ வந்துட்டு இரு தரப்பும் எல்லாமே இவங்களாம் வந்து விசாரணை முறையிட்டு இருந்தாங்க. நீதிமன்ற உத்தரவு படி வந்து ஆர்டிஓ விசாரணை நினச்சி அறிக்கை கொடுக்கணும் அப்படின்றப்ப அறிக்கை கொடுக்குறாரு. ஏற்கனவே இந்த சொத்து முழுக்க முழுக்க ப்ராப்பர்ட்டி வழக்கில் இருக்குது. வாரிசா இல்லையா அப்படின்ற ஒரு வழக்கு தனியாக இருக்குது. ஏன்னா வாரிசாக எடுத்த விதமே செல்லாதுன்னு ஒரு வழக்கு இருக்குது. அவர் எழுதிட்ட உயில் வந்துட்டு உண்மையான உயில் அது வந்து பதிவு பண்ணியிருக்குது. ஐயப்பனுக்கு தொடர்பில் பங்கு இல்லை அப்படின்ட்டுன்னு அந்த உயில் சம்மந்தமாக ஒரு வழக்கு தனியாக நடந்திருக்கு. இந்த பக்கம் வந்து ராணி மீனா முத்தம்மா அவங்க வந்துட்டு ஐயப்பனுக்கு இதில் சொந்தம் கொண்டாடக்கூடாது, இது வந்து முழுக்க முழுக்க ட்ரஸ்ட்டு சொத்து தான் இது இனிமே அப்படின்னு போட்ட வழக்கு ஒன்று இருக்குது. தவிர அந்த சின்ன பங்களா வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒரு 25 வருஷம் ஒப்பந்தம் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் வந்து அவருடைய சகோதரர் முத்தையாவுக்கு கொடுத்த அந்த ஒப்பந்தம் 25 வருஷம் 2040 வரைக்கும் அது வந்து செல்லுபடி ஆகணும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு. இந்த வழக்கு எல்லாமே நீதிமன்றத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப ஆர்டிஓ வந்து 2 தரப்பு 3 தரப்பை கூப்பிட்டு விசாரிக்கிறார். ஒன்று பார்ட்டி ஏ என்பது இந்த அண்ணாமலை, வளர்ப்பு மகனாக எடுத்த அண்ணாமலை. பார்ட்டி ஏவிலேயே இன்னொரு பகுதி வந்து ஐயப்பன், எம்ஏஎம் ராமசாமியினுடைய வாரிசுன்னு சொன்னவர். பார்ட்டி பி வந்துட்டு பாதிக்கப்பட்ட கருப்பையன் செட்டியார் தரப்பு. அவர் தான் அந்த ட்ரஸ்ட்லாம் நிர்வகிக்கிற பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் நடத்திட்டு இருந்தார். அவர் தான் கடைசி வரைக்கும் ராணி மீனா முத்தையா அந்த அம்மையாரை வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தவங்க. அவர் தான் இந்த பள்ளி நிர்வாகம் உட்பட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவங்க ரொம்ப காலமாக. இவர் தான் கொடுக்குறாரு. இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இல்லை. விளக்கம் 3 பேர்ட்டையுமே ஆர்டிஓ ரவிச்சந்திரன் பேர் வட்டாட்சியாளர். அவர் தான் வந்து தென் சென்னை பகுதி வருவாய் வட்டாட்சியர். அவர் தான் விசாரிக்கிறார். முறைப்படி சம்மன் கொடுத்து விசாரிக்கிறாரு. இவர் வந்துட்டு இல்லை எங்கள் தாத்தா சொத்து இது என்ன வாரிசாக எடுத்தார், கல்யாணம் பண்ணி வச்சார், விளக்கு நீட்டாக கொடுத்து முறைப்படி இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்த பக்கம் ஐயப்பன், இந்த பக்கம் அந்த அம்மா ராணி மீனா முத்தம்மா அவங்க வளர்ப்பு மகனாக எடுத்தாங்களோ இன்னொருத்தர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டுங்க. அவரும் வந்துட்டு இந்த மாதிரி இது எங்கள் சொத்து தான், நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லி விளக்கெல்லாம் கொடுக்குறாரு. என்ன சொல்ல வராரு, நாங்கள் உடன் இருந்து இவங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். கருப்பையன் செட்டியார் யாருன்னே தெரியாது, அவர் உள்ள நுழைஞ்சி இதெல்லாம் சொத்தை அபகரிக்க பார்க்குறாரு, அவர் நிர்வாகம் பண்ண வந்த ஒரு உதவியாளர் அப்படின்லாம் அவர் தரப்பில் சொல்கிறாரு. ஆனால் கூடவே தான் இருந்தோம், நாங்கள் தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தோம், அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேன், அப்புறம் இந்த மாதிரி நடந்து போச்சு வந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஊட்டியில் இறந்து போயிருக்கிறாங்களா அந்த அம்மா, ஊட்டியில் போய் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்ததே இவருக்கு தெரியாது, அங்கே வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வந்தது எதுவும் இந்த அண்ணாமலைக்கு தெரியாதுன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. நிறைய முரண்பட்ட தகவல் இதில் இருக்குது. ஒரு ஆர்டிஓ விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நீ இந்த மாதிரி இருக்குது, ஏற்கனவே நீதிமன்ற வழக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இவர் வந்து விசாரித்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் நாங்கள் விசாரித்தேன், கடைசியாக இது வந்து என்னென்னா சாவியை வந்து ஒப்படைக்கிறது யார்கிட்ட ஒப்படைக்கணும்னா இந்த அண்ணாமலைக்கிட்டையும் ஐயப்பங்கிட்டையும் ஒப்படைச்சிடணும், அவங்க தான் இரு தரப்பினுடைய வாரிசு. இவர் எப்படி முடிவு பண்ணுவார்? வாரிசா இல்லையா அப்படின்ற வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, உயர் நீதிமன்றத்தில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய அளவு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது, ராணி மீனா முத்தையா அம்மா உயிரோடு இருக்கும்போது வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் இவர் வந்து சாவி நீங்கள் கொடுத்துருங்கன்னா அப்புறம் இவர் முடிவு பண்ண வேண்டிய இவர் நீதிமன்றமாக நீதிபதியா? ஒரு ஆர்டிஓ என்பவர் அறிக்கையை கொடுக்குறாரு, அவ்வளோதான் சரி. நீங்கள் கொடுக்கணும் இவர்கிட்ட சாவி. இன்ஸ்பெக்டருக்கு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து சாவியை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல வராரு. இந்த உத்தரவு நீதிமன்றத்தின் மூலமாக வந்த மாதிரி உடனே சாவியை வந்து 27ஆம் தேதி, கடந்த 27ஆம் தேதி அந்த 2 கோஷ்டியும் உள்ளே வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது. இது தப்பு அப்படின்னு எதிர்த்து நீதிமன்றத்துக்கு அவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க. இது வந்து சட்டப்படி தப்பு,
இதெல்லாமே பொய்யாக இருக்கிறது. அவர் கொடுத்த வாக்குமூலத்திலே ஆர்டிஓட்ட விசாரிக்கும்போது, காவல்துறையும் இந்த 2 தரப்பும் 2 வளர்ப்பு மகன்களும் இணைஞ்சு இப்படி ஒரு சதி செய்றாங்க. இது வந்து தவறானது அப்படின்னு தான் அங்க அறிக்கை குடுத்திருக்கிறாரு. வட்டாட்சியர்ட்ட வாக்குமூலம் குடுத்திருக்கிறாரு எழுத்துப்பூர்வமா. அதே தான் சொல்லி நீதிமன்றத்துக்கும் போறாரு. இதுக்கு மத்தியில இந்த கருப்பையா செட்டியார், கருப்பன் செட்டியாருங்கிற கருப்பையா செட்டியார் அவர் வந்துட்டு 200 ஆள வச்சு கொண்டு வந்து இவங்களை அடிக்கவும், தாக்கவும், கொலை செய்யவும் முயற்சி பண்ணதாவும் ஒரு வழக்கு. போலீஸ் செல்வாக்கு இருக்குது. அதனால ஒரு வழக்கு. இதுக்கு பின்னாடி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். கண்ணன்னு ஒரு கூடவே இருப்பாரு. ஆல் இன் ஆல் சப்ளை ஐயப்பனுக்கு. சர்வீஸ் அண்ட் சப்ளைன்னா என்னென்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கே தெரியல. அந்த நபரினுடைய செல்வாக்கு இதில் ஒன்று இருக்குது. அவரை வச்சு எல்லாத்தையும் செட்டப் பண்ணி கூட இன்னொருத்தர் அதே மாதிரி சர்வீஸ் அண்ட் சப்ளை பண்ணுறவர் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பக்கபலமாக ஒரு பொய் வழக்கு செட்டப் பண்ணுறாங்க. அண்ணாமலை கொடுத்த மாதிரி வழக்கு போட்டுட்டு இப்போ அதை வந்து கைது பண்ணி எப்படியாவது உள்ளே வச்சிடணும். இப்போ ஒரு வழக்கு. அதுக்கு நேற்று 14ஆம் தேதி ஆகஸ்ட் நேற்று தான் உயர்நீதிமன்றம் அவரை கைது செய்வதற்கு அதில் பிணை கொடுத்துருக்குது. ஏன்னா வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்னா கைது பண்ணிவிடுவாங்க. கிரிமினல் கேஸ் இல்லை, கொலை முயற்சி, அடிக்க போகிறது, ரகலை. ஆனால் அந்த இடத்துல வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை தவிர வேறு யாருமே கிடையாது. 200 ஆட்கள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. போலீஸ் அங்கே இருக்குதப்போ ஒரு 200 பேர்கள் வந்தாங்க. போலீஸ் தரப்பில் ஒரு தகவல் சொல்லுது, 2 தரப்பையும் நான் சமாதானம் பேசி நாங்கள் விலைக்கு விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்கிறப்போ போலீஸ் அது எல்லாமே வீடியோ பண்ணியிருக்கணுமா பண்ணக்கூடாதா? பண்ணி இருக்கணும். அப்போ அந்த வீடியோவில் தெரியும் யார் யாரெல்லாம் ரவுடிகளை 200 பேரை கொண்டு வந்துட்டு யார் ரகலை பண்ணதுன்னு கட்டாயமாக அதில் தெரியும். இல்லை அந்த ஃபுட்டேஜ் வந்து கேட்டாக்கா இல்லை கேட்பாங்க, இனிமேல் வரும் விசாரணை. அப்போ ஒரு முறைகேடாக காவல்துறையும் 2 விலக்கப்பட்ட வாரிசுகளும் சேர்ந்து இந்த இவ்வளோ பலாயிரம் கோடி சொத்தை வந்து அபகரிக்கிறத வந்து சரியில்லை அப்படின்னு கருப்பையா செட்டியார் வந்து அவங்க உயில்படி அதை ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி சேவைக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் நிற்கிறப்ப அவர் உள்ள தள்ளிடணும். கைது பண்ண முடியல, உடனே பிணை வாங்குறது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று ஏற்கனவே பண்ணுறாங்க. இந்த செட்டிநாடு வித்யாசிரம ஸ்கூலில் வந்து 800 கோடி ரூபாய்க்கு முறைகேடு அப்படின்னு பழனியப்பன்னு ஒருத்தர், அவர் இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளார பின்வாசல் வழியாக போயிட்டு இன்னொரு சர்வீஸ் அண்ட் சப்ளை மாதிரி ஆள் அவரை வச்சு ஒரு புகார் எங்கே நீதிமன்றத்துக்கு போயிட்டு எடுத்தோடனே நீதிமன்றத்தில் 800 கோடி ஊழல் நடந்திருக்கு. 800 கோடி ஊழலுக்கு என்ன எவிடன்ஸு, என்ன ஆதாரம், இது எதுவும் கேட்கல. அது வேறு விஷயம். உடனே இதை வந்துட்டு காவல்துறை வந்து விசாரித்து அறிக்கையை கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு. எப்படியாவது உள்ளே தள்ளணும். இவரை உள்ளே தள்ளிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகும், வெளியில் வர்றதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். அதுக்குள்ளே பிடிக்க வேண்டியவங்களை பிடிச்சி முழுக்க ஆக்கிரமிப்பு செய்துக்கலாம். அது பலாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்து நிற்கி. அதை ஒட்டி நிறைய ட்ரஸ்ட்டுக்கு கீழே நிறைய சொத்து இருக்குது, நிறைய நிர்வாகம் இருக்குது. அந்த குதிரை ரேஸ் நடக்கிற இடமா அவங்க கண்ட்ரோல் எல்லாமே இப்படி ஏகப்பட்டது இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு பேட்டி ஒருத்தர் வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ இது எல்லாமே வந்து எப்படியாவது ஆட்டியை போடலாம் அப்படின்னு காவல்துறையை தவறாக பயன்படுத்திக்கிட்டு முதலமைச்சர் விஜய்க்கு இது தெரியாமல், ஏன்னா இவர் போயிட்டு ஏற்கனவே சந்தித்து 3 கோடி ரூபா கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார்ல. ஆனால் இந்த குடும்பம் முழுக்க இவங்க சொல்லிக்கிறது முதலமைச்சர் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார், முதலமைச்சர் எங்கள் பக்கம் இருக்கிறார் எல்லாத்தையும் சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொல்லி இந்த அறிக்கை இருக்குல்ல, ஆர்டிஓ விசாரணை அறிக்கையிலேயே சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார். அந்த துறையை சார்ந்த ஒரு அமைச்சர், நம்ம நீங்கள் செங்கோட்டை எக்ஸ்பிரஸில் போகலாம் வரலாம், அந்த நபரை பார்த்து ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துருக்கிறதா சொல்லி தகவல். இந்த விசாரணை பண்ணார்ல ஆர்டிஓ, அவருக்கும் அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸு போய் சேர்ந்துருக்குது. அவருக்கு எல் கணக்கில் போயிருக்குது, சி கணக்கில் போயிருக்குது, இவருக்கு எல் கணக்கில். இந்த பிரசன்னா எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு இருக்காங்களா, அந்த கண்ட்ரோல் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ். இதெல்லாம் சேர்ந்து செட்டப் பண்ணிவிட்டு ஒரு அறிக்கையை வாங்கிக்கிட்டு இப்போது உள்ளே நுழைஞ்சிருக்காங்க 27ஆம் தேதி. அப்புறம் ஏற்கனவே கொடுத்த புகாரில் கைது பண்ணணும், கருப்பையா செட்டியாரை உள்ளே வச்சிடணும், கருப்பன் செட்டியாரை உள்ளே வச்சிடணும். அதனால் பிணை நேற்று ஒன்று கிடச்சிருக்குது. அடுத்து என்னென்ன வழக்கு போடுவாங்கன்னு தெரியல. முதலமைச்சர் தரப்பு இது வந்து சாதாரண ஒரு விஷயமாக இல்லை, பல லட்சம் மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா அந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாருக்குமே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஊழியர்கள் நிறைய சம்மந்தப்பட்டிருக்காங்க. பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்து இதுக்குள்ளே இருக்குது. 2 தனி நபர்கள் யாரோ ஒரு குழந்தையில எடுத்து சீராட்டி பாராட்டிலாம் வளர்க்கலை. கழுத வயசில் 24 25 வயசில் தத்து எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு கட்டத்தில் சரிப்பட்டு வரணும்னு அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எடுத்த குத்தத்துக்காக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஒதுக்கிடுறாங்க. ஒருத்தர் உயில் எழுதி வச்சுட்டார், எம்எம் ராமசாமி செட்டியார் உயிலே எழுதி வச்சுட்டார். இவங்க உயில் எதுவும் எழுதலை, பட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேரும் உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு இதை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து இந்த விஷயத்தை நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டு இருப்போம்.
தொடர்ந்து விஷயத்தை நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.